அவரு கூட்டிட்டு வரும்போது நான் வந்து கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல்ல இருந்தேன். பட்டையா விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். அவரோட எக்ஸ்பிரஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேற ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தாரு. அதனால இவர் தான் டைரக்டர், நாங்க படம் பண்ண போறோம். அவரை பத்தி பேக்ட்ராப் எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தரா பேசும்போது தான் தெரியுது அவரு ஈபியா இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியா இருந்திருக்காரா அப்படின்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கல, ஆனா கேரக்டர் சொல்றதுக்கு, அதாவது இந்த படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தாரு. முதல் எடுத்தோன்னே சொன்னாரு, அம்மா நான் வந்து மேடம் இந்த கேரக்டர் வந்து நான் உங்களுக்காக தான் எழுதினேன்னு பொய் சொல்ல மாட்டேன், நான் எங்க மனசுல வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னாரு. அப்பவே வடிவு கரைச்சிக்க, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலா. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனா நீங்க அந்த கேரக்டர் பண்ணணும். சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும்? நம்ம வீட்டுல எல்லாம் வந்து எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில், நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலைப்பாரு, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய், அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டுல இருக்குதுங்க. இவரை நான் வந்து வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம் கதை கேட்டது, நாங்க போய் ஆபீஸ்ல உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதேதான் நான் இங்க பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்ப நான் வரேன் ஆபீஸ்க்கு கதை கேட்கறதுக்கு, வேலை தானே நமக்கு, வேலை வேணும்னா எங்க வேணா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அப்படி நான் போனேன், படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோன்னு ஏதோ கதைன்னா, அம்மா நீங்க இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் கேட்டா அர்ஜுன் தாஸ் சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியாது. இல்லை ஹீரோயின், சரி இவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு போனேன். நம்ம போனா ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்கணும் சொல்லுவாங்க, அதோட வந்துட போறோம். ஆனா ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நானும் இந்த நிமிஷம் சாருன்னு தான் கூப்பிடுறேன் அவரை. இல்லை உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எனக்கு வந்து அவர் டைரக்டர் சார். நான் உங்களையும் அப்படித்தானே சார் கூப்பிடுவேன், ஒத்த பணமரம் நம்ம அப்படித்தானே சார் கூப்பிடுவோம். அதனால சார் சொல்லுங்க சார் ஆரம்பிச்சாருங்க. நான் சிரிக்கிறேன், மங்களபுரம்ல என் பேரு ஜானகி ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ வந்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மள காமெடி பண்ண சொல்றாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகணும்னு வந்தவர் இல்லையா சார். நல்லா இருக்கு சார், பண்ணும் சார். அம்மா தம்ம கதை ஓகேவா, மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியா பண்றோமா, ஐயோ பரவாயில்ல நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கல்ல, நம்மள டென்ஷனே இல்லாம ஜாலியா அதுதானே வேணும். ஏன்னா சீரியல்ல போனா காலையில 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்க நானே பேசின்னு இருக்கோம். பக்கம் 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 பக்கமா என்னங்கடா பண்றாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா வந்தாச்சுப்பா, ஷெட்யூல் போட்டாங்க, வந்தாரு ஈபி. ஷெட்யூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாவே, நம்ம அதுக்குதான் இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எல்லாம் விட நான் வேலைக்கு போனோம் சம்பளம் வாங்கணும், இதுதான் என்னோட மோட்டிவ். என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது, இல்லைம்மா கரெக்டா நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசா வராங்கனாலும் திக்குன்னு இருக்கும், எப்போ பேமெண்ட் வருமோ என்ன. ஆனா அந்த விஷயத்துல ஈபி வந்து சூப்பர், அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. குட் மார்னிங்மா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிசப்பியர், ஓடிடுவாரு. அவர் இருக்கவே மாட்டாரு. எங்க ஈபி ஏதாவது கேட்டா அம்மா ஈபி கேட்கணுமா, கேளுவியா இல்ல காணமா இங்க, இப்படியே ஓடிடுவாரு. அதோட பேக்கப் ஆகல, அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டு, அடா பாவி இவ்வளவு நேரம் எங்கேயா போன நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாரு ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவர். ஈபி நான் வேற வழி இல்ல, படம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போது விடுங்க. 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டர் நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்றது நீங்க தான். அவர் வந்தோடனே எப்படிமா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு, வந்துருமா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோட சிரிக்க கூட மாட்டாங்க.
நம்ம கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் சொல்லிட்டு இங்க யாருமே சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்களே, என்னடா இது. டைரக்டர் குட் மார்னிங் மா, அவ்வளவுதான், அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பாரு. அடப்பாரு, ஒரு ஜாலியா ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே இல்லை. அப்புறம் டைலாக் வந்து விஜய் தம்பி இங்க வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ இததான் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடிச்ச இந்த படம். டைரக்டர் யாரையுமே சத்தமாவே பேச விட மாட்டார். ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது, நம்ம கொஞ்சம் சத்தமா இல்லம்மா நீங்க நார்மலா பேசுங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் நார்மலாவே இப்படிதான் பேசுன்னு சொல்லணும் போல இருக்கு. எல்லாரும் மட்டும் அந்த கரெக்ஷன் எல்லாம் மட்டும் சொல்லுவாரு டைரக்டர். ஆனா பேச மாட்டாரு, ஒரு சந்தோஷமா சிரிக்க மாட்டாரு, அப்படியே அவர் லக்னம் அடிச்சு குதிரை மாதிரி இருப்பார். பிரேக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது, சொல்றது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டாரு, ஆனா கேமராமேன் பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பால இப்படி சாப்பிட்டு, என்னடா டேய் நீங்க எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்க இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்து வைப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட், ஆனா போயிடலாண்ணா, யோகி பாபு சார் வருவார் எல்லாம் சொல்லிட்டு, ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்றேன் கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணே.